ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலாண்டிஸ், இதுதான் அவங்க பீஸ்ட் காமிக்ஸ் மூன் நைட் 2014 இஷ்யூ 3 தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோவில் பயணிக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த மூன் நைட் அடுத்து யார் வேட்டையாட போகிறாரு பார்க்கலாமா? நியூயார்க் சிட்டியோட ஒரு பிஸியான தெருவு காட்டுறாங்க. வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கு, மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் முழுக்க பனியால் சூழப்பட்டிருக்கு. பனிக்காலம். ஸோ சுற்றி எல்லோரும் பனி சொற்றமாக போட்டு நடந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு வயசான ஒரு கப்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்கேருந்து வருது, எது எங்கேருந்து வருது, அந்த மியூசிக் எனக்கு ஏதோ சின்ன வயசில் கேட்ட ஒரு மியூசிக் கேட்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை நீங்கள் சின்ன வயசில் டைனோசர் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களே அந்த சத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ஹியூமர் சென்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சீரியஸாக உனக்கு அந்த மியூசிக் சத்தம் கேட்கலையா, அந்த மியூசிக் பாக்ஸில் வர சத்தம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த தெருவோட எண்டில் திடீர்னு பச்சை கலரில் ஒரு பெரிய வெளிச்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது அவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு 4 பேர் முழுக்க முழுக்க வெளிச்சத்தாலேயே உருவான மாதிரி பச்சை கலர் உடலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அடித்து உதச்சி துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக தெருவுக்குள்ளே புகுந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஸ்பெக்டர் கார் வருது. ஐ மீன் நம்ம மூன் நைட்டோட கார் அந்த இடத்துல வந்துட்டுருக்கு. இதுதான் மூன் நைட்டோட இஷ்யூ 3 பாக்ஸ். அண்ட் இப்போ தெருவில் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம மூன் நைட் காரை வந்து நிறுத்திட்டு, டிடெக்டிவ் ஃப்ளேன் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் தான் மிஸ்டர் நைட், இவனுங்க இந்த இடத்துல இதோட 3வது தடவை வந்திருக்கானுங்க, நான் அவனுங்களை பார்த்து இன்னும் கூட இங்கே இந்த பங்க் கேங்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம மூன் நைட் இப்போ அவனுங்களை சண்டை போகிறதுக்காக போகிறாரு. டே ஃபன் டைம்லாம் முடிஞ்சிச்சு, ஒழுங்காக வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு அவர் என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்குற மாதிரி தெரில. ஏன்டா சொல்கிறது கேட்கல அப்படின்னு சொல்லி மூன் நைட் அவனை ஒருத்தனை சட்டுன்னு பஞ்ச் பண்ணுறாரு. அவருக்கு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்துச்சு, பட் ஸ்டில் அவனுக்கு எதுவுமே ஆகலை. என்னடா இது அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் மூன் நைட் அடிச்சிடறான். பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் சங்கிலியால் மூன் நைட்டோட முதுகையை கிழிச்சிட்றான். 4 பேர் சேர்ந்து மூன் நைட்டை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ தன்னோட மாளிகைக்கு வந்த மூன் நைட், எபா இது வரைக்கும் நான் அடி கொடுத்து தான்டா பழக்கம், இப்படி அடி வாங்கி பழக்கமே இல்லடா, ஏன் என்னால் அவங்கள தொட முடியல, என்னால் அது மட்டும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு மார்க் ஸ்பெக்டர் சொல்லும்போது சைட்லேருந்து ஒரு சத்தம், யாரானா நம்ம கான்ஷியோ தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல, கண்டிப்பாக நீ தொட்டடா, ஆனால் அவங்களாம் பேய், உனக்கு தெரியும்ல, இறந்து போனவங்களால உயிரோட இருக்கிறவங்கள தொட முடியும், ஆனால் உயிரோட இருக்கிறவங்களால இறந்து போனவங்கள தொட முடியாது. அதுக்கு மார்க் ஸ்பெக்டர் என்ன சொல்கிறார், பேய்ங்களா திடீர்னு மேன்ஹாட்டன் டவுன் டவுனுக்குள்ளே இறங்கி ராத்திரியில் மக்கள் அடி பொழந்துக்கிட்டு இருக்கு, என்னால் அதுங்களை தொட முடியல, ஆனால் அதுங்களால் என்ன தொட முடியுது, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், புனித தண்ணியை எடுத்து அந்த டவுன் டவுன் ஃபுல்லாக தெளிக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயம் செய்ய முடியும். எகிப்துலேருந்து நிறைய பொருட்களை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால, இறந்து போன ஒரு நாகரிகத்துலேருந்து உயிரோடு இருக்கிற நாகரிகத்துக்கு சமமான இறந்து போன அந்த நாகரிகத்தோட பொக்கிஷங்கள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருந்துகிட்ருக்கு. இறந்து போனவங்களை பதப்படுத்தி அவங்கள மறுவாழ்க்கைக்கு அமைச்சு வைக்கிற அந்த ஒரு சடங்கை பண்ணக்கூடியவங்க அவங்க. உங்ககிட்ட எல்லா வகையான பழங்காலத்து கவசங்களுமே இருந்து, அதை வச்சு உன்னால் கண்டிப்பாக அந்த ஆத்மாக்களை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கான்ஷியஸ் சொல்லும்போது, இப்போ அவர் போய் பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல பல பொருட்களை தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி இதெல்லாம் வாங்கினமே எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்லும்போது, உனக்கு ஞாபகம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு கான்ஷியஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ திரும்பவும் மேன்ஹாட்டன் டவுன் டவுனுக்குள்ளே அந்த பேய்ங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. வெளிச்சம் தெளிவாக தெரியுது. அந்த வெளிச்சத்துக்கு மேலே நம்ம மூன் நைட் இப்போ பறந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட மூன் கிளைடுக்குள்ள டக்குன்னு மேலே கீழே இறங்குறாரு. பார்த்தா கான்ஷியோ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு முழு கவசத்தை போட்டுட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. இப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி அவர் நின்றுட்டு ஒரு பேயை ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. அவன் மண்டவோட நொறுங்குற மாதிரி இருந்துட்டுருக்கு. அவன் பேய் தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவன் மண்டவோட நொறுங்குற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அப்படி இன்னொருத்த சங்கிலி வச்சு அடிக்கும்போது அது ஒரு கையில் தடுத்துறாரு. அந்த சங்கிலியுமே தூள் தூளாக போயிடுது. அவன் கையவே தனியாக வெட்டி எடுத்துடுறாரு. இப்போ 2 நக்கிள் டஸ்டர்ஸை எடுத்து சுற்றி இந்த எல்லாரையும் போட்டு அடி பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனுக்கு கை தனியாக, தலை தனியாக, கால் தனியான்னு போட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துட்டாப்புல. சுற்றி இருக்கிறவங்களாம் அதை பார்த்து தெரிச்சு ஓடுறானுங்க. எனக்கு பேய்ங்களை சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த பேய்ங்களாம் அந்த எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கு. இவன் மூன் நைட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டே போயிட்டு இருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட் பில்டிங்குள்ளே அவர் போயிட்டு இருக்காரு. அவர் நடந்து போய் பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளே 5 எலும்புக்கூடுகள் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம செத்து போன 4 பேரை பார்த்தோம்ல, அவங்களோட ஸ்டைல்லேயே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு 4 போனங்களும், நடுவில் ஒரே ஒரு போனம் மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு மியூசிக் பாக்ஸை முன்னாடி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அந்த மியூசிக் பாக்ஸ்க்குள்ளே இருந்தால் அந்த புகை வர மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் இப்போ மூன் நைட் அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்து பார்க்குறாரு. அந்த ஆத்மாக்கள்லாம் அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மியூசிக் பாக்ஸ்க்கு பின்னாடி ஜானி நல்ல பையனாரு, அம்மா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டேருந்து ஜானிக்கு ஒரு கிஃப்ட் வந்த மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. இப்போ மூன் நைட் முன்னாடி இருக்கிற எலும்பு கூட பார்த்து, நீ இதே இடத்துல உட்காந்துட்டு உன் நண்பர்கள் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தியேன், இது உனக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சான்னு தெரில, ஆனால் இதே இடத்துல நீ உட்காந்து உன்னோட நண்பர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் பாக்ஸை அவர் அந்த இடத்த விட்டு எடுத்துகிட்டு போய் அவரோட மூன் கிளைடரில் பறந்துட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஆற்றுக்குள்ளே அந்த மியூசிக் பாக்ஸை தூக்கி போட்டு போயிடுறாரு. அண்ட் அதோட இந்த இஷ்யூவுமே முடியுது.